நம்முடைய நாட்டின் கடற்பரப்புக்கு வெளியிலே நின்றிருந்த ஈரானிய கப்பல் தற்போது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. ගුවන් හමුදාව නාවික හමුදාව දෙකම මැදිහත් වෙලා ඒ සිදුවීමේදී අනතුරට ලක් වෙලා ඉන්නේ. 30 දිනක් පමණ දැඩි අනතුරට ලක් වෙලා තියෙනවා. 180ක් විතර නෞකාවේ පිරිස හිටිය බවට දැනට තොරතුරු වාර්තා වෙනවා. அதிலே என்ன நடந்தது என்பதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர இருக்கிற முக்கியமான தகவல். குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சற்று நேரத்துக்கு முன்பதாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை பற்றிய தகவல்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இன்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்திலே ஈரானுடைய அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்பாக நம்முடைய நாட்டின் கடற்பரப்புக்கு வெளியிலே நின்றிருந்த ஈரானிய கப்பல் தற்போது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. அதிலே என்ன நடந்தது என்பதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர இருக்கிற முக்கியமான தகவல். குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான மாபெரும் யுத்தம் ஒன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல அமெரிக்கா நேற்றைய தினம் இந்திய பெருங்கடலில் ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருந்தது என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த தாக்குதல் யாரை நோக்கி எதற்காக நடத்தினார்கள் என்கிற தகவல்கள் வெளிவராத நேரத்தில் குறிப்பாக அந்த தாக்குதல் கூட நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் இருந்துதான் நடத்தப்பட்டிருந்தது என்கிற செய்திகளும் வெளியாகி இருந்தது. அப்படியான ஒரு செய்தி வெளியாகி இருந்த நிலையில தான் இன்று அதிகாலை 5 மணி சரியாக 6 நிமிடங்கள் ஆகிற போது இலங்கையினுடைய கடற்படைக்கு ஒரு இண்டிகேஷன் வருகிறது. என்னன்னு கேட்டா, ஒரு கப்பல் இலங்கை கடல் எல்லைக்கு வெளியில சர்வதேச கடல் பகுதிகளில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த கப்பலில் பலர் காயப்பட்டிருக்கிறார்கள் என்று உதவி கோரப்பட்டிருந்தது. அந்த உதவி கோரப்பட்ட அடுத்த கணம் சரியாக 5 மணி 6 நிமிடங்களுக்கு உதவி கோரப்படுகிறது. சரியாக 6 மணி ஆகும் போது இலங்கையினுடைய நேவி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, குறித்த கப்பலுக்கு ரீச் ஆகிடுறாங்க. ரீச் ஆகி பார்க்கும்போது அந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 180 ஈரானிய சோல்ஜர்ஸ் IRGC-யினுடைய படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலே 30 பேர் மிக கடுமையான காயங்களுக்குள்ளாகி பாதிக்கப்பட்டிருந்த நிலையில அங்கிருந்து கப்பல் நம்முடைய இலங்கையினுடைய தென்பகுதிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறது. காலி கராப்பிட்டிய மருத்துவமனைக்கு அங்கிருந்த 30 பேரும் உடனடியாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் அந்த கப்பலில் வந்த மீதி உள்ள ஈரானிய சோல்ஜர்ஸ் அவர்கள் இலங்கையினுடைய கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தென் மாகாணத்தினுடைய கடல் பரப்புல ஹார்பர்ல குறித்த கப்பல் கொண்டு வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஈரானுடைய ஒரு இராணுவ கப்பல் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த கப்பல் தொடர்பான மேலதிக தகவல்களை அரசு இன்னும் வெளியிடாத சந்தர்ப்பத்தில் விஜித்த ஹேரத் அவர்கள், அமைச்சர் விஜித்த ஹேரத் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசும்போது, நாங்கள் மனிதநேய அடிப்படையில் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் இந்த கப்பலில் இருந்தவர்களை காப்பாற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு சர்வதேச கடற்பரப்புல ஒரு நாட்டுக்கு நெருக்கமாக கடலில் யார் தத்தளித்தாலும் அவர்களை சம்பந்தப்பட்ட நாடு காப்பாற்ற வேண்டும் என்பது சர்வதேச இணக்க விதியாக இருக்கிறது. அந்த விதி பிரகாரமும் மனிதநேய அடிப்படையிலும் ஈரானுடைய சோல்ஜர்ஸை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம், காப்பாற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. இது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கேள்வியாக எழுப்பப்பட்டது. முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் கேள்வி எழுப்பியிருந்தார். சாமர சம்பத் அவர்கள் கேள்வி எழுப்புகிற போது, இந்த கடல் எல்லைக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, அப்படி செய்ய முடியாது என்று ஒரு காட்டமான வார்த்தைகளை பேசியிருந்தார். உண்மையிலே இலங்கை கடல் எல்லைக்குள் ஈரானுடைய கப்பலுக்கான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி இருக்கவில்லை. அது இந்திய பெருங்கடலில் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கிறது. அந்த தாக்குதல் காரணமாகத்தான் குறித்த கப்பல் தற்போது இலங்கையினுடைய கடற்பரப்புக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சர்வதேச விதி அடிப்படையில் செய்யப்பட்ட ஒன்றுதான் என்பதையும் இன்றைக்கு அரசாங்கம் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது. எது எப்படி போனாலும் தற்போது நடந்து வரக்கூடிய யுத்தம் என்பது ஈரானுக்கு வாழ்வா சாவா என்கிற ஒரு நிலையை கொடுத்திருக்கிறது. மொத்தமாக ஈரானும் கடுமையான பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுக்குள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் ஈரான் அமெரிக்காவினுடைய எல்லா பேஸுகளையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகிறது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல
தளங்களை நோக்கியும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதலும் ஈரானுடைய கப்பலை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்கிறது. அதில் இருந்தவர்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியால் யாரும் இதுவரைக்கும் உயிரிழந்த செய்திகள் பதிவாகவில்லை. 30 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அந்த 30 பேரும் தற்போது கராபிட்டிய மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இராணுவத்தின் கண்காணிப்பின் கீழாக என்பதுதான் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய துல்லியமான தகவலாக இருக்குது. இது பற்றிய மேலதிக தகவல்கள் வருகிற போதும் உங்களோடு நாம் இதை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்ஐசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதனூடாக இந்த செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சண்டைகள் நீங்கி சமாதானம் பெருகி மத்திய கிழக்கிலே அமைதி நிலவ வேண்டும். முழு உலகில்